வணக்கம் திதி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சொத்துக்கள், அதாவது 1562 ஏக்கர் நிலத்துக்கு உரிமை கொண்டாடும் அந்த உரிமை பத்திரங்கள் மற்றும் அவருக்கு சொந்தமான தங்கம், வைரூரியம், பிளாட்டினம் என சுமார் 27.558, அதாவது 27.5 கிலோ தங்க நகைகள் பெங்களூர் கோர்ட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்தன. ஜெயலலிதா சம்பந்தமான அந்த சொத்துக்கு வழக்கில் நிறைவு பெற்று அவர்கள் காலமாகிவிட்டார். அதனையடுத்து அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட சசிகலா, சுதாகர் இளவரசி ஆகியோர் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தண்டனை அனுபவித்து விட்டு வெளியில் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அந்த நகைகள் பெங்களூரிலே இருந்தன. சமூக ஆர்வலர் டி நரசிம்மமூர்த்தி என்பவர் தொடர்ந்த அந்த மனு தொடர்பாக விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் இந்த நகைகளை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வசமே ஒப்படைக்க உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் குழு பெங்களூருக்கு வந்து நேற்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆய்வு செய்தனர். இன்று காலை திரும்பவும் 10:30 மணி முதல் மதியம், அதாவது சற்று முன்பு வரை ஆய்வு செய்து நகைகள் அனைத்தும் தமிழக அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். அவை அனைத்தும் பாதுகாப்பாக தற்போது வேனில் ஏற்றப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் கர்நாடக போலீசார் அத்திப்பள்ளி வரை பாதுகாப்பை அளிப்பார்கள். அதற்கு தமிழக போலீசார் பாதுகாப்புடன் இந்த நகைகள் சென்னை நோக்கி வருகின்றன. சுமார் 27.5 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் மற்றும் 1562 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தமான பத்திரங்கள். இதன் மதிப்பு, மொத்த மதிப்பு என்று பார்த்தால் சுமார், அதாவது நகைகளின் மதிப்பே 45 கோடி இருக்கும், நிலத்தின் மதிப்பு பல கோடி இருக்கும். மொத்தத்தில் சுமார் 2000 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இந்த வாகனத்தில் வருவதால் இந்த வாகனத்துக்கு முன்பும் பின்பும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்போது இந்த தங்க நகைகள் மதிப்பிடப்பட்டு அந்த நீதிபதி மோகன் முன்பு அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு பெட்டிகள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகின்றன. இன்னும் ஒரு சில மணி துளிகளில் இந்த நகை பெங்களூரை விட்டு புறப்படும். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருக்கு வழக்கு சம்பந்தமாக வரவழைக்கப்பட்ட ஜெயலலிதா சம்பந்தமான நகைகள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் மீண்டும் சென்னைக்கு வருவது குறிப்பிடத்தக்கதுங்க. ரிதி.